தேஜஸ்லேருந்து தீபா. வாழ்க வளமுடன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் வீக்லி வர வீடியோஸும் உங்களுக்கு ரீச் ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி காஞ்சிபுரம் இட்லி எப்படி பண்ணலாங்கிறத காமிக்கிறேன். அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத நான் காமிச்சிக்கிறேன். நான் இந்த கிளாஸ், உங்களுக்கு நீங்கள் எந்த அளவில் நீங்கள் கிளாஸில் போடுவீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இப்போ எடுத்துருக்கிறது இந்த அளவுக்கு நான் கிளாஸ் எடுத்திருக்கேன். அதில் பச்சரிசி இதில் ஒன்று நல்லா ஃபுல்லாக தட்டி பச்சரிசி ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். இன்னொரு இதில் இட்லி அரிசி ஒரு கிளாஸ் கரெக்டாக தட்டின மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். அதே மாதிரி உளுந்து கருப்பு உளுந்து தான் எடுத்திருக்கேன், வெள்ளை உளுந்து எடுக்கலை. காஞ்சிபுரம் இட்லின்னா உங்களுக்கு மெயினாக கருப்பு இட்லி தான், கருப்பு உளுந்து தான். அதுக்காக தான் மெயினாக எடுத்துருக்கிறது. இப்போ அளவுகள் இது தான். சப்போஸ் உங்களுக்கு இட்லி அரிசி இல்லைன்னா பச்சரிசி கூட போட்டுக்கலாம். இது கொஞ்சம் சாஃப்ட், இன்னும் கொஞ்சம் அதிகமாக தரும். அதுக்காக தான் மெயின், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நான் இது குறைன்னு அடைக்கி அரைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நைஸாக அரைக்கணும். இட்லி மாவு மாதிரி அரைக்க வேண்டாம், கொஞ்சம் குறைன்னு அரைக்கணும். நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் காஞ்சிபுரம் இட்லிக்கு நான் அரைச்சிட்டேன். நம்ம இட்லிக்கு என்ன பதத்தில் நம்ம அரைப்போமோ அந்த பதத்தில், அந்த டைட்டில் இப்போ அரைக்கணும், அவ்வளோதான். இப்போ இதில் நான் தண்ணி சேர்த்தலை. இதில் நான் உப்பு கலந்துட்டேன். இப்போ இது நான் நைட்டு அரைக்கிறேன். காலையில் செய்கிறதுக்கு நைட்டு நான் அரைக்கிறேன், ஏன்னா புளிக்கணும் மெயினாக. இதில் ஒரு 4 டீஸ்பூன் தயிர் சேர்த்திக்கிறேன், கெட்டி தயிர், புளிச்ச தயிர், அவ்வளோதான். நாளைக்கு நான் உங்களுக்கு என்னென்ன இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதில் தாளித்து இதுக்கு என்னென்ன தேவைங்கிறது நான் நாளைக்கு சொல்கிறேன். இப்போ இது நல்லா புளிக்கணும், அவ்வளோதான். இப்போ நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நாளைக்கு புளிச்சதும் உங்களுக்கு காமிக்கிறேன் நான். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா இட்லிக்கு, காஞ்சிபுரம் இட்லிக்கு. இப்போ இது நல்லா புளிச்சிருச்சு. அந்த சவுண்டு நல்லா தெரியும், இந்த ஹோல்ஸு அந்த பபுள்ஸ் எல்லாம் வருது பார்த்திங்களா, இது நல்லா தெரியும். இப்போ இது நல்லா புளிச்சிருக்கு. கொஞ்சம் நல்லா புளிக்கணும், புளிச்சாதான் இது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போது இதுக்கு அடுத்தது நம்ம தாளிக்கலாம். காஞ்சிபுரம் இட்லிக்கு தாளிக்க மாட்டாங்க, உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிறேன். இப்போ தாளிக்கிறதுக்கு நான் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்திருக்கேன். காஞ்சிபுரம் இட்லிக்கு பொடி மட்டும் தான் கலக்குவாங்க, தாளிக்க மாட்டாங்க. நம்மளும் கொஞ்சம் தாளித்தா கொஞ்சம் வாசனையாக இருக்குமே, நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. நான் இதில் கடலைப்பருப்பு சேர்த்திக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. இது நல்லா பொன்னிறமாக அது வறுந்து வரட்டும். இப்போது நல்லா வறுபட்டுடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். அந்த கடலைப்பருப்புக்காக தான். இந்த இடத்துல அந்த சூட்லேயே ஜீரகம், நான் ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் முந்திரி, அவ்வளோதான். இந்த சூட்டில் வறுபடணும், அவ்வளோதான். அந்த நெய்யோட அந்த சூட்டோட வாசனைக்கு நல்லா, ஏன்னா இன்னும் நெய் சேர்த்தணும், நெய்யும் நல்ல நெய்யும் சேர்த்தணும். இப்போ இந்த தாளிக்கிறதுக்காக சேர்த்துனது, வேற ஒன்றும் இல்லை. இப்போ கொஞ்சம் நல்லா வறுபட்டுடுச்சு, அவ்வளோதான். அந்த சூட்டுக்கு வறுபடணும், அவ்வளோதான். இப்போ தாளித்தோம் பார்த்திங்களா, அதை இதோட சேர்த்திக்கலாம் நம்ம. இது வேண்டான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தேவையில்லை, ஏன்னா அவ்வளோ வாசமாக இருக்கும் இது தாளிக்கும்போது, தாளித்து அதோட இந்த நெய்யோடு தாளிக்கும்போது. இப்போ பொடி ஐட்டம் நம்ம என்னென்னங்கிறது சேர்த்திக்கலாம். நான் குருமிளகு 1 ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். சுக்கு பொடி கம்பல்சரியாக இருக்கணும், சுக்கு 1 ஸ்பூனு. 2வது கருவேப்பிலை. இது இஞ்சியும் ஒரு நல்ல பெரிய துண்டு அளவுக்கு இஞ்சி, அவ்வளோதான். இப்போ இதில் பெருங்காயமும், உப்பு நான் அரைக்கும் போது உப்பு சேர்த்திக்கிட்டேன். நான் மிக்சியில் தான் அரைச்சிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் நிறைய வேணும்னா அந்த அளவுக்கு நீங்கள் எப்படி அரைக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. நான் உப்பு கல் உப்பு தான் சேர்த்திருக்கேன். இப்போ இந்த இடத்துல கொஞ்சமாக பெருங்காய பொடி, ஒரு சிட்டிகை ஆப்பச்சோடா, இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக கிடைக்கும். ஒரு சிட்டிகை, நான் கையில் ஒரு சிட்டிகை அளவுக்கு நான் ஆப்பச்சோடா போட்டிருக்கேன், அவ்வளோதான். இதுக்கு நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த வாசனை, சுக்கு குருமிளகு இந்த வாசனை இந்த இட்லிக்கு மெயினாக அந்த ஸ்மெல்லு தான் மெயின். அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. அதே மாதிரி கருப்பு உளுந்து போடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா காஞ்சிபுரம் இட்லினாலே உங்களுக்கு அந்த கருப்பு
கருப்பாக தெரியணும், அதுதான் மெயின் காஞ்சிபுரம். இது வெள்ளை உளுந்தும் போடலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் கருப்பு உளுந்து போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல நான் வந்து கிளாஸ் எடுத்துருக்கேன். இப்போ இந்த கிளாஸில் வந்து நான் இலை எடுத்தேன். கம்பல்சரியாக இலையில ஊற்றுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இலையில அந்த இட்லி வெந்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கம்பல்சரியாக இலை இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த இலையை நம்ம இதோட இது பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல மாவு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல முக்கால் இதுக்கு ஊற்றிக்கணும், அவ்வளோதான். ஏன்னா நான் வெந்து வரும்போது மேலே வரைக்கும் வரும், அதனால் முக்கால் இதுக்கு ஊற்றினா போதும். இது மாதிரி எல்லா டம்ளர்லையும் செட் பண்ணிக்கலாம். இப்போது நான் வந்து இட்லி தட்டில் கூட ஊற்றி வைக்கலாம், பிரச்சனை இல்லை. இது கரெக்டாக இருக்கும், ஏன்னா கிளாஸில் ஊற்றி வச்சா அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதுக்காக தான். இப்போ இந்த மாதிரி நான் கிளாஸில் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் இட்லி எந்தளவுக்கு வேகமோ அந்தளவுக்கு நம்ம வச்சா போதும். இப்போ நான் கிண்ணத்துலேயே ஊற்றிருக்கேன், இந்தளவுக்கு ஊற்றி ரெடி ஆயிடுச்சு. இப்போ 10 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கல எப்படி இருக்குங்கிறது. இப்போ பார்த்தா தெரியும், சூப்பராக வந்திருக்கு, அவ்வளோதான். இது கொஞ்சம் சூடாகட்டும், ஆறுனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல். ஒரு ஹெல்த்தியான காஞ்சிபுரம் இட்லி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் அப்படிங்கிறது. அருமையான காஞ்சிபுரம் இட்லி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ. வாழ்க வளமுடன். தேங்க்யூ.